வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும். முதல் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எங்களோட வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு என்னென்ன மரக்கறிகள் எல்லாம் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், அந்த மரக்கறி எல்லாத்தையும் அறுவடை செய்து அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். தொடர்ந்தும் அப்படியே இணைந்திருங்க, எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ நாங்கள் பைத்தங்காய் கொஞ்சம் முத்தின பைத்தங்காயில் விட்டுட்டு நாற்றுக்கு விட்டுட்டு மற்றதில் ஆய போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ரெண்டும் ஆயலாம். பெருசாக முத்தையில் ஓகே, இது ஆயலாம். இது கொஞ்சம் முத்தட்டும், அடுத்த முறை ஆய்வம். இதுவும் ஆய்வம். இது மற்றது இதுவும் ஆய்வம் ஒன்று விடும். இதுக்குள்ள ரெண்டு நிற்கணும். இது ரெண்டும் ஆய வேணும். மற்றது இதுகள் கொஞ்சம் முத்த கிடக்கு. இது முத்தடும், இது முத்தணும். இதை விடுவோம். நாற்றுக்கு கொஞ்சம் பெருசாக வந்துட்டுது. இதுவும் பெருசாக வந்துட்டு இதையும் விடுவோம். மற்றது இதே ஆய்வம் அவ்வளோ பெருக்கையில். ஓகே, இதையும் விடுவோம். இது 3 இந்த 4ஐயும் விடுவோம். இந்த 2ஐயும் ஆய்வம். ஓகே, உள்ளுக்கும் நிறைய இருக்குது. இதோட சேர்த்து நான் அதையும் வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது 2ஐயும் ஆய்வம். இது இருக்கட்டும், இது இருக்கட்டும். இதையும் கொஞ்சம் முத்தட்டும். இதே ஆய்வம். இது 2ஐயும் இன்னும் கொஞ்சம் முத்தலாம். ஒரு 2 நாள் கழிச்சு இவை ஆய்வம். இது ஓகே, இதில் இது ஒன்றை விடுவோம், ஒன்றை ஆய்வம். 2 இது ஆரம் ஒட்லியாக கிடக்கு. சரிங்களா? இது என்ன செய்வோம் கவராமேன்? ஆய்வமா? ஆய்ஞ்சிடுவோம். ஓகே, சொல்லிட்டாங்கல்ல, ஆய்ஞ்சிடுவோம். ஓகே, மற்றது இதே மாய்ஞ்சி விடுவோம். கணக்கை விட்டும் என்ன செய்கிறது. ஓகே, மற்றது இது பெருசாக வந்துருக்கு. இது நாங்கள் நாற்று அண்டைய காடைக்க சின்ன இருந்தது. இப்போ நல்ல மொத்தமாக வந்துடுது. இதையும் நாங்கள் நாற்றுக்கு விடுவோம். அதே மாதிரி இந்த 2ஐயும் ஆஞ்சி விடுவோம். ஓகே, உள்ளுக்கும் இருக்குது தானே, அப்படி தேவைன்றா விடலாம். மற்றது இதில் ஒன்றுடாக்கு இவரையும் ஆய்வம். இப்போ பார்ப்போம் இங்கே ஏதாவது 1000 மாதிரி இருக்கான்னு சொல்லி. இது 3 விட்டு நாங்கள் இது பெருக்கணும். இதுவும் நாற்றுக்கு விட்டுருக்குறோம். இருக்கட்டும், இதே கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாத்தையும் இப்போ 5 பிரித்து கேட்க வேண்டி வந்துடும். அதை விட ஆகும். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் ஆய்வோம். இப்போ நாங்கள் வெளியில் இருந்தது ஆஞ்ச மாதிரி இப்போ உள்ளுக்கு இருக்கிறது ஆயணும். பாருங்க, நான் உள்ளுக்கு இருக்கிற பைத்தங்காய் காட்டுறேன் முதல் உங்களுக்கு. இந்த நிறைய இருக்குது, உள்ளுக்கு நிறைய காய்ச்சிருக்குது. இதுலேயும் ஒரு சில இதில் நாற்றுக்கு விட்டு மிச்சத்தை நாங்கள் ஆய்வோம். ஓகே ஓகே, இன்றைக்கு நல்ல செழிப்பாக இருக்குது. மழை பெய்தது விடிய நல்ல, அதால் செழிப்பாக இருக்குது. இதுலேயும் இதுக்குள்ள ஆய்வோம். இந்த ஒன்று ஆஞ்சிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பைத்தங்காய் ஆஞ்சாச்சுன்னு சொல்லி. இது ரெண்டும் சேர்ந்து வெளியில் ஆஞ்சதும் உள்ளுக்கு ஆஞ்சதும் சேர்ந்து ஃபுல்லாக இவ்வளோ ஆஞ்சாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் பைத்தங்காய். நான் அன்றைக்கு முதல் வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கு ஆயக்க காட்டுறேன்னு சொன்னால் இதெல்லாம் இப்போ இன்றைக்கு ஒரு நாள் ஆஞ்சது. இன்னும் ஒரு 2-3 நாள் சிலது இதெல்லாம் இன்னும் ஆயலாம். இது பாரு, இந்த சிவப்பு அன்றைக்கு காட்டில் இப்போ சின்ன நான் வந்திருக்கு. இது பெருசாக வரும். அது நாற்றுக்கு விட்டு கிடக்கு. ஓகே, சரி, மற்றதெல்லாம் பார்ப்போம் தொடர்ந்து. இப்போ நாங்கள் கறிமிளகாயில் ஆய போகிறோம். பைத்தங்காய் ஆஞ்சாச்சு. இப்போ கறிமிளகாய் ஆஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதில் பெருசாக வந்தாலும் ஆய்வம் இது பெருசாகிட்டுது. கூட போடுவோம். எல்லாம் பெருசு. இதே ஆய்வம் ஆய கொஞ்சம் கவலையாகவும் கிடக்கு. ஏன்னா அதில் பார்க்குற நல்ல வடிவாக கிடக்கு. பட் அதுக்காண்டி ஆயமாக விட்டால் பழுத்துடும் இல்லை இந்த மரத்துலேயும். ஓகே, மரத்த மரத்துலேயே பார்ப்போம். இதில் இது பெருசாக வந்துட்டுது. ஒன்று பெருசு.
இது ஓகே முத்திட்டது. இது பெருசாக வேற கிடக்குது. இது ஆகலாம். ஐயோ தண்டோட முடிச்சிட்டு. ஓகே இது ஆகலாம். இதுகள் கொஞ்சம் பெருசாக வரணும், சில அதை விட்டு கிடக்கு. இது ஓகே. இது இன்னும் இந்த ரெண்டும் வந்து சாடிக்குள்ளே நிற்கிற கறிமிளகா. அதில் இருந்தாலும் இன்னும் உள்ளுக்கே மதங்கையும் கிடக்குது தோட்டத்துக்கு, அதே ஆகும். வா இதுக்குள்ளேயும் ரெண்டு நிற்குது, இதில் ஒரு மரம் நிற்குது. இது ஆயலாம். இது ஆயம். அஞ்சு. இந்த ஒரு மரத்தில் இப்போ 6 காயம் ஆஞ்சிட்டோம். உள்ளுக்கு கொண்டு நிற்குது, அதே காயம். இதில் நிறைய காய்ச்சிருக்கான். அன்றைக்கு காட்டைக்கு இந்த மரத்தில் நிறைய நின்றது. யாருங்க ஒன்று நல்லா பழுத்தது, நோமலாகவே ஆய பெருது தண்டு வந்து இலகி காஞ்சி தண்டு ரொம்ப ஈஸியாக ஆயப்படுது. 3 இங்கே இது 4 நல்ல வடிவாக இருக்கு. இது கொஞ்சம் பெருசாக வரலாம். இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். ஓகே ஓகே மற்றால் இன்னும் கொஞ்ச நாளே விடலாமா? இப்போ இதில் ஒன்று வந்து இப்படி கருத்து கிடக்குது, ஏன்னு தெரியல. இதை அம்மா பார்த்து கொள்ளட்டும். ஓகே இது இந்த மரத்தில் இது மாயம். இது ஏதோ அடையாளமாக கிடக்குது, சரியில்லையோ தெரியும். ஓகே வெளியில் வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பைத்தங்காய் காட்டினா இப்போ வந்து கறிமிளகாய் எவ்வளோ மாஞ்சாச்சு, எவ்வளோ வடிவாக கிடக்குன்னு பாருங்க. ஓகே இனி என்ன எல்லாம் ஆயலாமண்டு வேறு இருந்தால் பார்த்து அதையும் ஆய்வோம். ஓகே தொடர்ந்தும் பார்த்து கொண்டே இருங்க. இப்போ நாங்கள் வந்து பைத்தங்காய் மாஞ்சாச்சு, கறிமிளகாய் மாஞ்சாச்சு. அடுத்ததாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த மிளகாய்கள் எல்லாம் வந்து நான் அண்டை காட்டுக்கு காயாக இருந்தது, இப்போ எல்லாமே வந்து பழுத்துட்டுது. இப்போ இந்த பழுத்த மிளகாய்களை வந்து இனி அடுத்ததாக ஆய போகிறோம். ஓகே அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சாடிக்கு நிற்கிறது, அங்கால தோட்டத்துக்கு நிற்கிறதுலேயும் வளர்த்துருக்குது. இங்கே இது மாயம், எல்லாத்தையும் மாஞ்சி போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, நான் அண்டைக்கு காட்டுற அந்த நம்பர் 2 மிளகாயில் வந்து இப்போ பழுத்ததை நாங்கள் ஆய போகிறோம். நிறைய பழுத்து இருக்குது இதில். ஒரு வகையில் ஆய சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. மரத்தில் இருக்க ஒரு வடிவு. பட் ஓகே என்ன செய்கிறது, தேவைக்கு ஆயத்தானே வேணும். ஊரில் நாங்கள் மிளகா கண்டு தோட்டம் எல்லாம் வச்சு ஆக்களை பிடிச்சி ஆயிர அளவுக்கு பெரிய தோட்டம் நாங்கள். இப்போ இங்கே வந்து 4 மிளகா கண்டை வச்சுட்டு எவ்வளவு பெரிய தோட்டம் மாதிரி நாம் ஃபீல் பண்ணிக்க வேண்டியதாக கிடக்குது. பட் ஆனால் இதுவும் ஒரு சந்தோஷம்தான். இந்த சைட்லேயும் இருக்குங்க பாருங்க. கமராமேன் இங்கே இருக்க காட்டு கொஞ்சம் இதெல்லாம் ஆகும். ஓகே
இந்த மரத்தில் இன்னும் 1 2 தான் இருக்குது. ஓகே, மற்றதுலேயே மாயமே. இப்போ வந்து சாடி கிணறு மாஞ்சா அங்கால் பிறகு மாஞ்சாச்சு. இப்போ இது கடைசியாக இதே மாயம் கொஞ்சம் கிடக்குது இதில். இது ஆயிரது கொஞ்சம் ஈஸி. ஏன்டா பழத்து ஆயிரதுங்களுக்கு கீழே பைத்தங்காண்டாயது முத்துலன்னு சொல்லி பார்த்து ஆயிரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து பிரச்சனை இல்லை. சிவப்பாக இருந்தால் ஆயலாம், பச்சையாக இருந்தால் விடலாம். இருக்கு. இப்போ பார்த்தா நாங்கள் முதல்ல வந்து பைத்தங்காய் ஆஞ்சது காட்டினா உங்களுக்கு. இப்போ இந்த கறிமிளகாய் ஆஞ்சினாங்க. இப்போ வந்து பழுத்த மிளகாய், பிஞ்சு பச்சை மிளகாயில் பழுத்ததை ஆஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மிளகாய் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த பாகற்கொடியை பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து இது பாருங்கள் பெருசாக வந்து கொஞ்சம் பழுத்துட்டுது. இது நாங்கள் வந்து நாற்று எடுக்கிறதுக்காக விட்டு கிடக்கு அடுத்த வருஷத்துக்கு நடுறக்கா. இதை வந்து நல்லா பழுக்க விட்டு காஞ்சா பிறகு இதுக்குள்ளே உள்ள விதி எடுத்து நட்டால் வந்து வரும். அதுக்காக நாங்கள் இதை விட்டுருக்குறோம். ஓகே, அப்படி இஞ்சாலயம் கொஞ்சம் விட்டுருக்கு பாருங்கள். இதுவும் வந்து பழுத்துட்டுது பாருங்கள், விட்டு கிடக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நாற்றுக்காக விட்டு கிடக்கு. இங்கால வந்து காயலும் இருக்குது. இது பார்த்து அம்மா ஆய்வா நிறைய ஆஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு அன்றைக்கு வீடியோ கார்டு நம்ம பிறகு வந்து இப்போ இன்னும் காய்ச்சி கொண்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த வெள்ளை பாக ஆண்டர்சன் அது வந்து பெருசாக வந்து இப்போ நிலத்திலேயே வந்து படுத்துருக்குது. அது வந்து வெயிட் கூடி அப்படியே கீழே வந்துட்டு. ஓகே, இது நீ பார்த்து 1000 அம்மா தான் அல்ல அப்பா தான் ஆய்வினம். என்ன பிளான்னு தெரியாது. நான் இப்போ பேசாமல் வர்றேன்னதை. இதில் 2 இருக்குது, இதில் 1 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டே காடின இந்த கத்தரி வந்து இண்டே கொஞ்சம் செழிப்பாக நிற்கிது, வளர்ந்துடுது, கண்டும் பெருசாக வந்துடுது. பாருங்க ஒரு பெரிய காய் காய்ச்சிருக்குது. இது மட்டிவில் முட்டி கத்தரிக்காய். இன்னும் பூக்கள் இருக்குது, இன்னும் காய்க்கும். இதில் அந்த சுக்னி என்று சொன்னால் இது கொஞ்சம் நிறைய காய்ச்சிக்கிறது. பூக்கள் வந்து காயால் வந்துடுதுங்க. இதெல்லாம் வந்து நீ பெருசாக வரும். இதில் நிறைய பூக்கள் இருக்குது. இப்போ பாருங்கள் மக்களே, கீரை வளர்ந்துடுது. முதல் போன முறை வந்து சின்னனாக இருந்தது, இப்போ பாருங்கள் இவ்வளோ வளர்ந்துடுதுன்னு சொல்லி. இதை நாங்கள் இனி பிடுங்கி சமைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அறுவடை செய்த மரக்கறியில் காட்டுறேன் பாருங்க. இது வந்து பைத்தங்காய் வந்து உங்களுக்கு முன்னால் ஆஞ்சது, கறிமிளகாயம் வந்து இப்போ ஆஞ்சது. அதே மாதிரி வந்து இந்த மிளகாயம் வந்து இன்றைக்கு ஆஞ்சது. தக்காளி பழம் வந்து விடியவே வந்து அம்மா ஆஞ்சி வச்சுட்டு அது வந்து ஆளும் பழத்தை விட்டால் கொஞ்சம் பழுதாகிடும், அதாவது கொத்திட்டு கொண்டு இதுவும் இன்றைக்கு ஆஞ்சது தான். ஆனால் வேலைக்கு ஆஞ்சாச்சு தக்காளி பழம். இப்போ பாருங்கள் இந்த 2 மிளகாயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது இன்றைக்கு ஆஞ்சது வந்து இது நாங்கள் முதலே ஆஞ்சி காய வச்சது. இந்த மிளகாயம் வந்து காய வச்சால் பிறகு இப்படி தான் வந்து செத்தல் மிளகாயாக வரும். பாருங்கள் இது வந்து இப்போ உருண்டியாக இப்படி இருக்குது, பிறகு காஞ்ச பிறகு இவ்வளவு இப்படி அகலமாக வருதுன்னு பாருங்கள். ஓகே, இதுதான் நாங்கள் பழக்க விட்டு ஆகிறது வந்து செத்தல் மிளகாய்க்காக. காயாக இருக்கிறதெல்லாம் ஆஞ்சி நாங்கள் கறி சமைக்கிறதுக்கு ஆகிறது. அது உடனே நாங்கள் இன்றைக்கு தேவையான இன்றைக்கு ஆஞ்சி இன்றைக்கு சமைக்கலாம். நாங்கள் அது வந்து ஆஞ்சி வைக்க தேவையில்லை, எங்களுக்கு பக்கத்தில் தானே உடனே வந்து வெளியில் வந்து ஆஞ்சி போட்டு சமைச்சு சாப்பிடலாம். ஓகே, இவ்வளோ வந்து அறுவடை செய்த மரக்கறியில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே உறவுகளை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனுசன்ஸ் வேர்ல்டு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோக்களை பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.